Hi, welcome to my channel. All updates for you. First time channel க்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல தமிழ்நாடு ஓபன் யுனிவர்சிட்டி பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். வெப்சைட்ல பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2025 க்கு எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. சோ நீங்க பாத்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணா உங்களுக்கு வந்து லாகின் பண்ற மாதிரி இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா உங்க என்ரோல்மென்ட் நம்பர், உங்க பாஸ்வேர்ட் வந்து கொடுங்க. பாஸ்வேர்ட் பாத்தீங்கன்னா உங்க டேட் ஆஃப் பர்த் தான். அதை கொடுத்து லாகின் பண்ணி உள்ள போங்க. உள்ள போனதும் பாத்தீங்கன்னா எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸாம் சிட்டி வந்து நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா செலக்ட்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதுல வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நீங்க வந்து எக்ஸாம் எழுத போறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா நான் கோயம்புத்தூரை வந்து செலக்ட் பண்றேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 2 சென்டர் இருக்குது. இந்த 2 சென்டரில் ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஓகே பண்ணிக்கலாம். இதில் தான் போயிட்டு நீங்கள் எல்லா எக்ஸாமும் எழுதுகிற மாதிரி இருக்கும். நான் இப்போ பார்த்தீங்கன்னா கேபிஆர் காலேஜை வந்து செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம் இன் தமிழ்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தமிழில் உங்கள் நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் சப்ஜெக்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் கரண்ட் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே செலக்ட் ஆகிருக்கும். ஸோ எல்லா பேப்பருக்குமே நீங்கள் கண்டிப்பாக எழுதி ஆகணும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் அரியர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த அரியர் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஸோ அரியர் பேப்பரை நீங்கள் இப்போ எழுதிக்கிறதுனா எழுதிக்கலாம். இல்லை நான் இந்த டைம் எழுதலாம், நெக்ஸ்ட் டைம் எழுதிக்கிறேன் அப்படின்னா இங்கே செலக்டில் இருக்கிறத வந்து நீங்கள் அன்செலக்ட் வந்து பண்ணிக்கலாம். இல்லை எழுதுறேன் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது போல் அரியர் பேப்பர்ஸுமே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எழுதிக்கோங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே ஷோ ஆகும். கரண்ட் பேப்பருக்கு பார்த்தீங்கன்னா 750 rupees, அதுக்கப்புறம் அரியர் பேப்பருக்கு 750 rupees, எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸிங் ஃபீஸ் 70, மார்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கு 100, எக்ஸாம் சென்டர் ஃபீஸ் 150, டோட்டலாக பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்த்து 1820 வந்து காட்டுது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் ப்ரிவியூ கொடுத்து நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து போங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆகும். ஒரு சென்டரில் வந்து 200 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கம்மியாக இருந்தாங்கன்னா அந்த சென்டரை சேஞ்ச் பண்ணவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிவியூவில் இது போல் எத்தனை சப்ஜெக்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ண போறீங்க, கிராண்ட் டோட்டல் எவ்வளோ அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து காட்டும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் டிக்ளரேஷனில். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் வந்து கொடுங்க. பார்த்தீங்கன்னா இது போல் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து காட்டும். பேமெண்ட் வந்து ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணக்கூடாது. அது போல் வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஷோ ஆகும். நீங்கள் ஓகே கொடுத்து நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து போங்க. நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டில் பே பண்ணுறீங்களா, நெட் பேங்கிங்கா, யூபிஐயா, கியூஆர் கோடா அப்படின்னு காட்டுது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா யூபிஐயில் பே பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்து பொறுமையாக பே பண்ணுங்க. ஏன்னா அதில் தான் டிரான்சாக்ஷன் நிறைய ஃபெயில் ஆகுது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டில் பே பண்ணுறீங்கன்னா இது போல் அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு கார்டு வந்து ஷோ ஆகும். அந்த கார்டோட டீட்டெயில்ஸ் கொடுத்து பேமெண்ட்டை வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் பேமெண்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அகைன் வந்து எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல் வந்து ஷோ ஆகும். நீங்கள் வந்து என்ன டேட்டில் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணியிருக்கீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து ஷோ ஆகும். இது நான் உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு காட்டியிருக்கேன். நீங்கள் வந்து வியூ வந்து கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணதுக்கான ரெசிப்ட் வந்து ஷோ ஆகும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், ஈஸியாக வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேவைப்படுறவங்க கரெக்டாக வந்து பே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா AAA இஷ்யூ இருக்குது. அது இருக்கும்போது அந்த சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணணுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கிளியர் பண்ணிவிட்டு பே பண்ணுறது நல்லது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் யூனிவர்சிட்டிக்கு வந்து மெயில் பண்ண சொன்னேன். நீங்கள் நியர்பையில் யூனிவர்சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக போய்ட்டு அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கோங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் பே ஆகாது, ரீரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராப்ளமாக இருக்கும். அப்படி இருக்கவங்க டியூஷன் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.